63 நாயன்மார்களில் சிறப்பாக போற்றப்படுகிற நால்வருள் மாணிக்கவாசகர் என்பவர் பற்றிய கதையை தாங்க இப்போ நாம் பார்க்க போகிறோம். இவர் திருவாசகம் என்னும் தேன் சொட்டும் நூலை அருளியவர். அரிமர்தன பாண்டியன் அப்படிங்கிற அரசனது அவையில் மந்திரியாக பணிபுரிந்தவர். சிறந்த குதிரைகளை வாங்கி வரும்படி அரசர் இவருக்கு கட்டளையிட்டார். அதற்கு வேண்டிய பணத்தை எல்லாம் எடுத்துட்டு பெருந்துறைக்கு போனார் மணிவாசகர். சிவபெருமான் தன் பக்தரான மாணிக்கவாசகருக்கு குரு வடிவில் காட்சி அளித்து ஆட்கொண்டார். மாணிக்கவாசகரும் அன்பால அகமுருகி அவரை பிரார்த்தனை பண்ணார். தன் கையில் உள்ள பணத்தை எல்லாம் போட்டு சிவனுக்கு ஒரு கோவில் கட்டினார். கொஞ்ச காலம் கழித்து குதிரைகள் வாங்க வேண்டிய பணத்தில் மாணிக்கவாசகர் கோயில் கட்டியிருக்கார் அப்படிங்கிற விஷயம் அரசனுக்கு தெரிய வந்தது. அரசன் ரொம்ப கோபப்பட்டான். அவருக்கு சிறை தண்டனை கொடுத்து பணத்தை திருப்பி கேட்டான். பல கஷ்டங்களை கொடுத்தான். எத்தனை கொடிய தண்டனை ஆனாலும் மாணிக்கவாசகருடைய மனம் சிவபெருமானை நோக்கியே இருந்தது. என்ன ஒரு பக்தி! நாம் எல்லாம் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே இறைவனை திட்டுறோம். இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். எதிர்பார்ப்பில்லாத அன்பேதான் பக்தி. சிவபெருமான் அவரது அன்பிற்கு இறங்கி நரிகளை எல்லாம் பரிகளாக்கி, அதாவது குதிரைகளாக்கி அரசன் முன் கொண்டு வந்து கொடுத்தார். அரசன் உண்மையை தெரிந்து கொண்டான். அமைச்சருடைய அருமையை அறிந்த அரசன் அவரிடம் போய் அவர் செய்த தீமையை பொறுத்து கொள்ளும்படி வேண்டினான், மன்னிக்கும்படி வேண்டினான். மாணிக்கவாசகர் இன்முகத்தோடு பாண்டிய மன்னனுடைய நல்லதையே நினைச்சு அவரிடம் இனிமையாக பேசுகிறார். நன்றல்லதை அப்பவே மறந்துட்டார். ஆஹா, இதையல்லவா வள்ளுவரும் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லியிருக்கார். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.